இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, வாயிற்படியில் நின்று காசு கொடுக்க கூடாது என்று சொல்வது ஏன் அப்படிங்கிறதுக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல வாயிற்படியில நிக்கலாமா? இது ஒரு விஷயம். இரண்டாவது, காசு மட்டும் இல்ல, எந்த பொருளையுமே கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு சொல்றது. இது ரெண்டையுமே நம்ம பிரிச்சு பார்த்துடலாமே. முதல்ல வாயிற்படி என்பது எந்த மாதிரியான ஒரு இடம்னு பார்த்தோம்னா, இல்லம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உள்ளே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வீட்டிற்குமான வெளியே என்று சொல்லப்படக்கூடிய அந்த வெளி உலகத்திற்குமான ஒரு இணைப்பான ஒரு இடம், ஒரு ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம்தான் அந்த வாயில் படி. அந்த மாதிரி ஜங்ஷன் அப்படின்னு வரும் பொழுதே, ஒரு இணைப்பான ஒரு பகுதி எனும் பொழுதே அது தோஷம் நிறைந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது. நம்ம இந்த தெருக்குத்து அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, சந்து குத்துன்னு சொல்லுவா. எய்த்தாப்பில் நேராக தெரு வருது, சார் எங்கள் தெருவும் அங்கே தான் ஜாயிண்ட் ஆகுது, கரெக்டாக என் வீடு இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த இணைப்பு, அந்த சந்து குத்து, இரண்டு தெருக்கள் ஒன்றாக இணைகின்றன அப்படின்னு வரும் பொழுது அந்த இடம் தோஷம் நிறைந்ததாக கருதுகிறார்கள் தெரியுமா. அதனால தானே அந்த வீட்டு வாசலில் ஒரு பிள்ளையாரை கொண்டு போய் வைக்கிறார். அதே போலத்தான் இந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கும் உள்ளே நாம் வசிக்கக்கூடிய பகுதிக்குமான ஒரு இணைப்பு பகுதிதான் இந்த தலைவாயில் படி என்பது. அந்த இடம் தோஷம் நிறைந்ததாக இருக்கும் என்பதால் தான் அங்கே தெய்வீக சக்தியை ஆவாகனம் செய்ய வேண்டும் என்று அந்த வாயிற்படிக்கு கீழே இந்த நவரத்தினங்களையும் 5 பஞ்சலோகம்னு சொல்லுவார். அந்த பஞ்சலோகத்தை எல்லாம் கீழே வச்சு புதைச்சிருப்பா அந்த வாயிற்படிக்கு கீழே. இது போக வெள்ளிக்கிழமை தோறும் அந்த வாயிற்படிக்கு நம்ம அபிஷேகத்தை பண்ணி ஜலம் வச்சு தொடச்சு அதுக்கு மஞ்சள் எல்லாம் பூசி குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அந்த இடத்திலே விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அல்லவா. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த இடம் ஒரு தோஷம் நிறைந்த பகுதி. அந்த இடத்திலே எந்த விதமான தோஷமும் அதை தாண்டி உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்திலே கொண்டு வந்து நாம் தெய்வீக சக்திகளை குவிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அந்த வாயிற்படி மேலே நிற்கக்கூடாது, அதை தாண்டி தான் போவா தெரியுமா. அந்த வாயிற்படியை மிதித்து கொண்டு கூட உள்ளே செல்லக்கூடாது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது. ஏன்னு சொன்னால், அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கோம், அதை மிதிச்சுண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும் பொழுது அந்த வாயிற்படிக்குள்ளே உள்ளே இருந்து கொண்டு வெளியில் ஒரு மனுஷன் நிற்கிறான்னு சொன்னால் அவரிடம் ஏதோ ஒரு பொருளை கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஒன்று நம்ம வெளியே போய் அவங்களுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா அவங்கள உள்ள வரவழைச்சு அதை நம்ம கொடுக்கணும், இல்லை வாங்கிக்கணும். எப்படி வேணால் பரஸ்பரம் எப்படி வேணால் எடுத்துக்கலாமே, இப்படி புரிஞ்சுக்கலாமே. யாரோ ஒருத்தர் வீட்டு வாசலில் நிற்கிறாரு, ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாருன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், ஜலத்தை கையில் எடுத்துட்டு வாயிற்படியை தாண்டி வெளியே சென்று அவர்களுக்கு கொடுக்கலாம். அதனை விடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே நின்றுட்டு அவரை படிக்கு வெளியே நிற்க வச்சு இப்படி கையை நீட்டி கொடுப்பது என்பது தவறு. அதனால் பிரச்சனை என்பது வரும்னு சொல்கிறார். இது மாத்திரம் அல்ல, வீட்டிற்கு ஒரு பார்சல் வர்றது அப்படின்னு சொன்னால் கூட நம்ம தலைவாசல் படியை தாண்டி போய் நின்று வேணால் வாங்கிக்கலாம். சார் இது எனக்கு சேஃப்டியா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதுக்கு தானே காம்பவுண்டு கேட்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா. அந்த சேஃப்டி மெஷர்ஸை பார்த்துக்க வேண்டியது. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அவன் வெளியில் இருந்துட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வாங்கும் பொழுது நிச்சயமாக அந்த பொருளின் மூலமாகவே நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்பது வந்து சேர்ந்து விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஜங்ஷன் என்கின்ற அந்த இடத்திலே ஒரு ரேடியேஷன், ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்குமா. அதனை கட்டுக்குள் வைப்பதற்காகத்தான் நாம் தெய்வீக சக்தியினை அந்த இடத்திற்கு ஊட்டிக்கொண்டே இருக்கிறோம். அந்த தெய்வ சாநித்தியம் என்பது போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் வெள்ளிக்கிழமை தோறும் அதை ரெனிவல் பண்ணுற மாதிரி நம்ம அதுக்கு வாசல் படையை தொடச்சு அதுக்கு மஞ்சளை பூசி குங்குமம் வச்சுக்கிறோம். ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா, அங்கே மஞ்சள் இருக்கணுங்கிறதுக்காக அந்த வாயில் படிக்கு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிடுறா. மஞ்சள் பெயிண்ட் அடிச்சுட்டு குங்குமத்துக்கு கூட சிவப்பு கலரில் ஒரு பெயிண்ட்டை பொட்டா வச்சுடுறா, இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடுறா. இதனால் எந்த விதமான பலனும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நிச்சயமாக வெள்ளிக்கிழமை தோறும் வாயிற்படிக்கு அந்த மஞ்சள் தூள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் தான் ஜலத்தில் குழைச்சி நல்லா பூசி வைக்கணும். பூசி வச்சுட்டு குங்குமம் பொட்டை வச்சு விளக்கேற்றி வைத்து துவார மகாலட்சுமியை நமஹா அப்படின்னு சொல்லி, துவாரஸ்ரீ மகாலட்சுமியை நமஹா என்று சொல்லி அதனை வணங்க வேண்டும். அதே மாதிரி அந்த நாளில் பார்த்தோம்னா வீட்டு வாசல்லையே அந்த வாயிற்படியை ஒட்டி மாடம் அப்படிங்கிறத வச்சுருப்பா. ஒரு முக்கோண ஷேப்பில்
ஒரு மாடம்ங்கிறது இருக்கும். அந்த மாடம் பார்த்தோம்னா ரவுண்ட் ஷேப்லாம் இருக்காது, ஒரு முக்கோணமாக தான் வைத்திருப்பார்கள். எதற்காகன்னு சொன்னால் அம்பாளினுடைய அந்த கோணம் அப்படின்னு சொல்லுவா, அந்த திரிகோணம், அந்த பிந்து கோணத்திலே அந்த திரிகோணத்திற்குள்ளே தான் விளக்கினை ஏற்றி வைப்பார்கள். ஆக அந்த இடத்திலே அம்பாள் நம்மை காக்கிறாள் என்றுதான் அர்த்தம். அப்படி இருக்க அந்த இடத்திலே தெய்வ சாநித்தியத்தை ஊட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்பது இருக்க, அந்த இடத்திலே நின்று கொண்டு காசு கொடுப்பது மட்டுமல்ல, எந்த பொருளையுமே கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ நிச்சயமாக செய்யக்கூடாது. ஆனால் இதே விதியை வீட்டிற்குள்ளாக இருக்கக்கூடிய அறைகளுக்கு பொருத்தி பார்க்கக்கூடாது. அதாவது வீட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குன்னு வச்சுப்பேன், வீட்டில் வந்து அவசரமாக பையன் வந்து ஏதோ அம்மாட்ட கேட்குறான்னு சொன்னால் அம்மா கொண்டு வந்து தரா அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கே வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் ஒரு வாசப்படி இருக்குது, அதுக்கு நான் இந்த பக்கம் நின்று எப்படி உள்ளே கொடுக்கறது, நான் உள்ளே போய் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே அதனை பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியமில்லை. வீட்டிற்குள்ளாக இருக்கக்கூடிய அறைகளுக்கு இருக்கக்கூடிய வாசற்படிகள் அது வாயில் படி கணக்கிலேயே வராது. இந்த தலைவாசக்கால்னு சொல்கிறோம் இல்லையா, இதுவும் இந்த தலைவாசக்காலும் பின்னாடி தோட்டத்தில் இருக்கு இல்லையா புழக்கடைன்னு சொல்லுவா, அந்த தோட்டத்து வாசப்படியும் தான் கணக்கிலே வரும். ஒரு தோட்டக்காரனுக்கு ஒரு வேலைக்காரனுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து கொடுக்கணும்னு சொன்னால் கூட நம்ம வெளியில் போய் தோட்டத்தினை தாண்டி வெளியில் போய் தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுக்கணும். அது கடப்பாறை ஆகட்டும் அல்லது மண்வெட்டி ஆகட்டும், அதனை விடுத்து அந்த வாசப்படியிலேயே நின்றுண்டு இங்கிருந்து அதை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த ஆயுதத்தினாலேயே நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்பது வந்துவிடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்முடைய சாஸ்திரம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் எதற்காக இதனை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நாம் செய்கின்ற செயல்கள் அத்தனையிலும் நிச்சயமாக நமக்கு வெற்றி என்பது வந்து சேரும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.